こんばんは。Good evening. Okay, start කරමු. එතකොට අපි last week එකේ කරා මොකද්ද lesson 1 කියන එක grammar lesson. දැන් පටන් ගත්තේ? ඔව් දැන් පටන් ගත්තේ. right. අපි එතකොට last week එකේ කරා lesson 1 grammar lesson 1 කියන එක. අද කරන්නේ ඒක continue කරනවා. එතකොට කලින් කරා simple present tense එකේ sentence එකක් හදාගන්න විදිහ. ඒක මතක ඇති මෙන්න මේ ස්ට්‍රක්චර් එකෙන් තමයි sentence එක හදාගත්තේ. N1 ඊළඟට වා කියන පාටිකල් එක N2 ඊළඟට this වලින් end කරා. ඊළඟට අද කරනවා දැන් positive sentence එකක් තමයි last week එකේ කරේ. අද කරනවා මේ simple present tense එකේ negative sentence එකක්. නැතාර්ථයේ වාක්‍යයක් හදන විදිහ. එතකොට මේකෙත් තියෙන ස්ට්‍රක්චර් එකක්. අර කලින් ස්ට්‍රක්චර් එකට වඩා පොඩ්ඩක් තමයි වෙනස් වෙන්නේ. උඩ මේකේ ස්ට්‍රක්චර් එක හදාගන්නවා. මෑම් අර ගිය සතිය හෝම්වර්ක් එකේ අපිට පොඩ්ඩක් කරෙක්ෂන් එක බලන්න. බලමු නේ. ඕකේ. මේක මම හෝම්වර්ක්ද? ඕකේ. හරි. එතකොට මේ sentences ටික බලමු එහෙනම්. ඊට ෆස්ට් අන්න අපි ඩිස්කස් කරා I am යමද කියන එක. එතකොට මේ ස්ට්‍රක්චර් එකට words ටික දැම්මම sentence එක හදාගන්න පුළුවන්. එතකොට I am කියන්නේ වතසි. ඊළඟට වා කියන පාටිකල් එක. යමද කියන යමද කියන්නේ ජැපනීස් නේම් එකක්. ඊළඟට this වලින් end කරා positive sentence එකක් නිසා. ஓகே நஸ்ரீ. ஓகே மேம். அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னா லாஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் யமதா அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து N1 அதுக்கு N1 வா N2 திஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடலாம். அதில் வந்து N1 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஎம் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட வந்து அதாவது அதுக்கு வத்தஷி அப்படின்னு சொல்ல வேணும். அதோட வா பாட்டிக்கலை போட வேணும். N2 ரெண்டாவது பேர் சொல்ல யமதா அப்படின்றது வர வேணும். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷிவா யமதா திஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம். ஓகே next one. ඊළඟට තියෙනවා I am an engineer. මම ඉංජිනේරුවෙක් කියන sentence එක. එතකොට මේකෙත් I කියන්නේ වතෂි ඊළඟට වා පාටිකල් එක. අනේ ඉංජිනේර් කියන එන්ජිනියර් කතකනාවලින් ඊළඟට this වලින් end කරනවා. වතෂි වා එන්ජිනියර් this. වතෂි වා එන්ජිනියර් this. ஓகே. ஓகே மேம். ரெண்டாவது சென்டென்ஸும் நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு அடிப்படையில் போட்டீங்கன்னா சரி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐ எம் அன் இன்ஜினியர், அதாவது நான் ஒரு பொறியியலாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்னு வந்து என் வண்ணா காணப்படும். அதுக்கு வத்தஷி அப்படின்னு சொல்லப்படுது. அது ரெண்டாவது நீங்கள் வா பாட்டிக்கலை போட வேணும். அதுக்கடுத்து ரெண்டாவது பேர் சொல்லா வந்து இன்ஜினியர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியா அப்படின்னு கத்தக்கனாவால் நீங்கள் எழுத வேணும். கொரியன் நேம் அப்படின்றதுனால. அதுக்கு பின்னால் சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ல முடிக்கணும். ஆகவே வத்தஷிவா இன்ஜினியா திஸ் அப்படின்னு வரும். ஓகே. next one I am an American. මම ඇමරිකානු ජාතිකයෙක් වෙයි කියන sentence එක. එතකොට වතසි කියන I ඊළඟට වා පාටිකල් එක ඇමරිකන් කියලා කියන එක හදාගන්නේ ජින් කියන word එක add කරනවා ඇමරිකා කියන country name එකට. එතකොට ඇමරිකා කියන්නේ ඇමරිකාව. ඒකට ජින් add කරාම ඇමරිකන් කියන එක හැදෙනවා. ඊළඟට this වලින් end කරනවා. නම් වතසිවා ඇමරිකා ජින් this. வத்தசிவா அமெரிக்கா ஜின் திஸ். ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ எம் என் அமெரிக்கன், அதாவது நான் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஐ எம் அப்படின்றதுக்கு வத்தஷி, அதோட வந்து வா பாட்டிக்கல் எட் பண்ணி கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற நேரம் வந்து அந்த நாட்டோட ஜின் அப்படின்ற பேரை ஜின்ன்ற சொல்ல வந்து எட் பண்ணிக்கொள்ள வேணும். அவ அமெரிக்காவை சேர்ந்தவன் சொல்லணும்னா அமெரிக்கா அதோட ஜின் அப்படின்னு எட் பண்ண வேணும். ஆகவே அமெரிக்கா ஜின் அப்படின்னு வரும். அதோட வந்து திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷிவா அமெரிக்கா ஜின் திஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஓகே next one I am a teacher. එතකොට I කියන්නේ වතසි
ඊළඟට වා පාටිකල් එක ටීචර් කෙනා සෙන්සේ this වලින් end කරනවා වතෂි වා සෙන්සේ this වතෂி වා සෙන්සේ this ஓகே அடுத்தது ஐ எம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் அப்படின்றதுக்கு வத்தஷி, அதோட வந்து வா பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அது வந்து டீச்சர் அப்படின்றதுக்கு சென்சே, அது சிம்பிள் சென்டென்ஸ் நான் டெஸ்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷி வா சென்சே டெஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஓகே லாஸ்ட் ஆன் nanti மிஸ்டர் யமதா is a company employee උට මිස්ටර් යමදා san එතකොට වා පාටිකල් එක and company employee කියනවා කයිෂා ඉන් ඊට this වලින් end කරනවා යමදා san වා කයිෂා in this යමදா san වා කයිෂා in this ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யமதா இஸ் அ கம்பெனி எம்ப்ளாயி, அதாவது திரு யமதா அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர், அது நிறுவன ஊழியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யமதா அப்படின்றது வந்து அதாவது திரு யமதான்றது வந்து யமதா சன் அப்படின்னு சொல்ல வேணும். அதோட வா பார்ட்டிக்கலை போட வேணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கம்பெனி எம்ப்ளாய்க்கு வந்து என்ன சொல்லப்படும்னா கைசா இன் அப்படின்னு சொல்லப்படும். அதோட திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே யமதா சன் வா கைசா இன் திஸ் அப்படின்னு வரும். ஓகே. right okay එතකොට ඒ විදිහට positive sentence එකක් හදාගන්නවා ඊළඟට බලමු negative sentence එකක් හදාන්නේ කොහොමද මේක simple present tense එකේ negative sentence එකක් එතකොට මේකේ structure එක start කරන්නේ noun one වලින් n1 ඊළඟට particle එක change වෙන්නේ වා කියන particle එකම තමයි වා ඊළඟට noun 2 n2 ඊළඟට මෙතන positive නම් this වලින් තමයි end කරන්නේ negative නම් end කරනවා මෙන්න මේ words දෙකෙන් ජා අරිමසෙන් කියන එකෙන් ජා අරිමසෙන් එහෙම නැත්තම් දෙවා අරිමසෙන් මෙතන හා හිරගනා හා කියන ලෙටර් එක තිබුණාට මෙතෙන්දි වා කියලා තමයි ප්‍රොනවුන්ස් කරන්නේ ජා අරිමසෙන් දෙවා අරිමසෙන් මේ දෙකෙන් ඕන එකක් යූස් කරන්න පුළුවන් දෙවා අරිමසෙන් කියන එක මේ ජා අරිමසෙන් කියන එකට වඩා ටිකක් politeness එකෙන් වැඩි එතකොට නෙගටිව් සෙන්ටෙන්ස් එකක් නම් end කරන්නේ ජා අරිමසෙන් එහෙම නැත්නම් දෙවා අරිමසෙන් ஓகே ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அதில் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு எளிய நிகழ்கால வாக்கியத்தை எதிர்மறையாக எப்படி சொல்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது பெயர்ச்சொல், அதுக்கு பின்னால் வான்ற அதே பார்ட்டிக்கல் வரக்கூடியதாயிருக்கும். அதுக்கு பின்னால் ரெண்டாவது பெயர்ச்சொல் இன்டு, அதுக்கு பின்னால் அதை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு உங்களுக்கு 2 வேர்ட் யூஸ் பண்ணலாம். அதில் முதலாவது வேர்ட் வந்து ஜா அரிமசென் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவா அரிமசென் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவா அரிமசென்ல வா அப்படின்றதுக்கு வந்து ஹிரகனால வரக்கூடிய ஹா அப்படின்றது பயன்படுத்தப்படுது. ஆனாலும் நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரம் வந்து வா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும். ஆகவே தேவா அரிமசென் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜா அரிமசென் அப்படின்றத விட தேவா அரிமசென் அப்படின்றது வந்து கொஞ்சம் நாகரிகம் கூடியது, அதாவது பொலைட் வந்து கூடியதாக காணப்படும். ஓகே. ஓகே எக்ஸாம்பிள் එකක් බලමු මිසිස් මාරියා is not Japanese මාරියා මහත්මිය ජපාන් ජාතිකයෙක් නොවේ කියන සෙන්ටෙන්ස් එක. ඒකට මාරියා කියලා කියන්නේ foreign name එකක් නිසා කතගනා වලින් ලියන්න පුළුවන්. ඒකට මිසිස් මිස්ටර් කියලා කියනකොට name එකට අපි son කියන එක add කරනවා. දැන් මාරියා son ඊළඟට noun one එකත් එක්ක ලියන්නේ වා කියන particle එක. Okay, explain කරන්න ආපහු මේක බලමු. උඩ මිසිස් මාරියා කියන මාරියා සන්. ඊළඟට වා කියන පාටිකල් එක. ඊළඟට ජපනීස් කියලා කියන්නේ ජපාන් ජාතිකයෙක් කියන එක. ඒකට ඕනෙම රටක ජාතිකයෙක් කියන්නේ ඒ රටේ නමට ජින් කියන වර්ඩ් එක ඇඩ් කරනවා. ඒකට ජපාන් කියලා කියන්නේ නිහොන්. මේකට ජින් ඇඩ් කරාම ජපනීස් හැදෙනවා. නිහොන් ජින්. ඊළඟට නෙවෙයි කියලා කියනවා ජා අරිමසෙන්. එතකොට දැන් ඉංග්‍රීසි එකේ දැන් මෙහෙම මැදට is not කියන එක මැදට තියෙන්නේ. එතකොට ජපනීස් වලදී මේක අන්තිමට තමයි එන්නේ. එතකොට මේ තියෙන විදිහටම ඉංග්‍රීසි සෙන්ටෙන්ස් එකක් මොකද ට්‍රාන්ස්ලේට් කරන්න අමාරුයි. ස්ට්‍රක්චර් එකට තමයි සෙන්ටෙන්ස් එක හදාගෙන යන්න ඕනේ. සිංහල එකක් නම් ඒ විදිහටම ට්‍රාන්ස්ලේට් කරගෙන යන්න පුළුවන්.
එහෙනම් Mrs. Maria is not Japanese කියලා Mariaさんは日本人じゃありません. Okay. ஓகே மேம். இப்போ முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மரியா இஸ் நாட் ஜப்பனீஸ், அதாவது திருமதி மரியா அவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்ஸஸ் மரியா அப்படின்றது வந்து ஃபாரின் நேமா காணப்படுது, அது வெளிநாட்டு நேம்ன்றதுனால கதக்கனாவில் எழுத வேணும். ஆகவே மரியாசன் அப்படின்னு எழுதப்படும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா வா பாட்டிக்கல் பயன்படுத்தப்படும். வா பாட்டிக்கல் எந்த விதமான மாற்றமும் இல்லை, நீங்க வா பாட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பனீஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு சொல்றதுக்கும், அதாவது இலங்கையர் ஜப்பானியர் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த நாட்டோட வந்து ஜின் அப்படின்ற வேர்ட் எட் பண்ண வேணும். ஆகவே ஜப்பான் அப்படின்றதுக்கு வந்து நிஹோன் என்று சொல்லப்படுது, அதோட ஜின் எட் பண்ணீங்கன்னு சொன்னா நிஹோன் ஜின் வரும், அது ஜப்பனீஸ் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால நாட்டை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு வந்து நெகட்டிவா மாத்துறதுக்கு ஜா அரிமசின் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண வேணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா மரியா சன்வா நிஹோன் ஜின் ஜா அரிமசென் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். இப்ப பொதுவா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈஸ் நாட் அப்படின்றது வந்து நடுவுல வரக்கூடியதா காணப்படுது. ஆனா அதே ஜப்பனீஸ்ல வந்து அதை நெகட்டிவா மாத்துறது வந்து கடைசியாக வந்து வரக்கூடியதாக காணப்படும். அதாவது இப்ப நாங்க வந்து எப்பவுமே சென்டென்ஸ் எழுதுற நேரம், டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் இங்கிலீஷ்ல இருந்து நான் ஜப்பனீஸ்க்கு மாத்துற நேரம் அது சென்டென்ஸ் ஆர்டர் படித்தான், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படித்தான் வந்து மாத்த வேணும். அப்படி இங்கிலீஷ் வந்து அப்படியே மாத்துறது கஷ்டம். ஆனா தமிழ் அல்லது சிங்களத்தை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது லோவா காணப்படும். ஓகே. Okay. එතකොට දැන් නෙගටිව් සෙන්ටෙන්ස් එකක් හදාගත්තේ අර කලින් වගේම noun එක ළඟට වා කියන පාටිකල් එක ළඟට noun to නෙගටිව් නම් ජා අරිමසෙන් වලින් එන් කරා. එහෙම නැත්නම් දෙවා අරිමසෙන් කියන එකෙන් එන් කරනවා. right. එතකොට example එක Mrs. Maria is not Japanese. Maria san wa nihonjin ja arimasen. right. ඒ වගේ ඊළඟ sentences ටික තනියම try කරමු. ඉවර වෙලා done කියලා message එකක් දාන්න. இப்ப கீழே வரக்கூடிய சென்டென்ஸை நீங்க தனியாவே ட்ரை பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. முதலாவது வந்து N1 அதோட வா பார்ட்டிகல், அப்புறம் N2 ஜா அரிமசின் அல்லது தேவா அரிமசின்றதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தர பத்திக்குது, அதையும் பயன்படுத்தி கீழே வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால டன்னு போடுங்க.
Okay, next ඊළඟ sentence එක බලමු. ඊළඟ තියෙන Mr. Yamada is not a teacher. එතන Mr. Yamada කියලා කියන්නේ Yamada san. Yamada san වා Yamada san ඊළඟට person එක වා ඊළඟට next one noun to එක sensei නෙවෙයි not කියනවා ja arimasen. Yamada san wa sensei ja arimasen. Okay. ஓகே மேம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டர் யமதா இஸ் நாட் அ டீச்சர், அதாவது திரு யமதா அவர்கள் ஒரு ஆசிரியர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப மிஸ்டர் யமதா அப்படின்னு சொல்றதுக்கு யமதா சன் அப்படின்னு போட வேணும். அதுக்கு பின்னால வா பார்ட்டிக்கல், அதுக்கு பின்னால வந்து டீச்சர் அப்படின்னு நான் டூவா வந்து டீச்சர் அப்படின்னு வரும். அதுக்கு சென்சே அப்படின்னு போட வேணும். அதை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறதுக்கு நாட் அ டீச்சர் நாட் அப்படின்றதுக்கு போடுறதுக்கு ஜா அரிமசன் அப்படின்றத போட வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னா யமதா சன்வா சென்சே ஜா அரிமசிங் அப்படின்னு வரும். ஓகே மேம். Okay, next one තියෙනවා Mr. Santosh is not a student. Santosh මහතා ශිෂ්‍යයෙක් නොවේ. ඒකට Santosh කියලා කියන්නේ foreign name එකක්. ඒ නිසා ඒක අපිට ලියන්න පුළුවන් Santosu කියන sound එක නැති නිසා සු වෙනවා. Santosu sanwa student කියනවා ගකුසේ not කියනවා නෙවෙයි කියන ජා අරිමසෙන්. නා Santosu sanwa ගකුසේ ජා අරිමසෙන්. Okay. ஓகே மேம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ் இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட், அதாவது திரு சந்தோஷ் அவர்கள் ஒரு மாணவர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்டர் சந்தோஷ்ன்றது என் பண்ணா வரக்கூடியதாயிருக்கும். இல்லை சந்தோஷ் அப்படின்றது வந்து ஃபொரின் நேம் அப்படின்றதுனால அதை கத்தக்கனாவில் எழுத போக்குள்ள இஸ் சவுண்ட் இல்லாதனால சந்தோஷ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட சன் நெட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆவே சந்தோஷ் சன் அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். அதுக்கு பின்னால வா பாட்டிகளை போட வேணும். ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு மாணவன் அப்படின்னு சொல்றதுக்கு கக்குசே அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் வந்து அதை நெகட்டிவா மாத்துறதுக்காக ஜா அரிமசென் அப்படின்றத போட வேணும். ஆகவே சந்தோஷ் சன்வா கக்குசே ஜா அரிமசென் வரும். ஓகே. Okay, last one. ඊළඟට තියෙනවා Mr. Ito is not a company employee. Ito මහතා කාර්යාල සේවකයෙක් නොවේ. ඒකට Ito කියලා කියන්නේ Japanese name එකක් නිසා ඒක හිරගෙන වලින් ලියන්න පුළුවන්. Ito san. ඉල්වා company employee කියන කායිෂා ඉන් නෙවෙයි. no කියනවා ja arimasen. Ito san wa kaisha in ja arimasen. Ito san wa kaisha in ja arimasen. Okay. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இத்தோ இஸ் நாட் அ கம்பெனி எம்ப்ளாயி, அதாவது திரு இத்தோ அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே மிஸ்டர் இத்தோ அப்படின்றது இத்தோன்ற நேம் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் நேம் அப்படின்றதுனால ஹிரகனாவில் எழுதலாம். ஆகவே இத்தோ சன் அப்படின்னு வரும். அதோட வாப்பாட்டிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கைஷாயின் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து நெகட்டிவா மாத்துறதுக்காக ஜா அரிமசின் அப்படின்னு எட் பண்ண வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இத்தோ சன்வா கைஷா இன் ஜா அரிமசின் அப்படின்னு வரும். ஓகே மேம். Okay, එතකොට ඒ විදිහට නෙගටිව් සෙන්ටෙන්ස් එකක් හදාගන්නේ noun 1 වා පාටිකල් එක noun 2 ජා අරිමසින් එහෙම නැත්නම් දේවා අරිමසින් කියන එක. right ඊළඟට බලමු question එකක් හදන විදිය. ඒ කියන්නේ simple sentence එකක question එකක් හදන විදිය. එතකොට මේක හදාගන්නේ මේ simple sentence එකක් හදාගෙන මේකේ end එකට හිරගනා කා කියන letter එක හිරගනා කා අකුර add කරාම මේ sentence එක question form එකට හැරෙනවා. දැන් අපි simple sentence එකක් කලින් හදාගත්තා. noun 1 ඊළඟට වා කියන particle එක noun 2 this වලින් end කරා. මේ this වලින් end කරපු sentence එකට කා කියන letter එක add කරනවා. එතකොට this කා කියලා හැදෙනවා. this කා කියලා හැදුනහම මේ sentence එක question එකක් වෙනවා. ප්‍රශ්නයක් වෙනවා.
ரைட், ஓகே. ஓகே மேம். இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ஏற்கனவே பார்த்த சிம்பிள் சென்டென்ஸை கொஷன் ஃபார்முக்கு, அதாவது கேள்வி வடிவத்தில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது என்வன், முதலாவது பெயர்ச்சொல் வரும். அதுக்கு பின்னால் வா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல் வரும். அதுக்கு பின்னால் என் டூ, ரெண்டாவது பெயர்ச்சொல் வரும். அதுக்கு பின்னால் திஸ் அப்படின்றதுல திஸ்ன்றது வரும். இதை சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ன்றது வரும். அதே நேரம் இதை கொஷனாக மாற்றுறதுக்காக திஸ்ஸோட பக்கத்தில் என்ன செய்யணும்னா கா அப்படின்ற பார்ட்டிக்கலை போட வேணும். அப்ப திஸ்கா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அப்ப இதை வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மா ஒரு அதாவது நேர்மறையான வாக்கியத்தை வினாக்குரிய வாக்கியமா மாத்துறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்1 வா என்2 திஸ்கா அப்படின்ற அமைப்புல வரக்கூடியதா இருக்கும். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் බලමු. is Mr. Miller a student? මිලර් මහතා ශිෂ්‍යයෙක්ද ස්ටුඩන්ට් කෙනෙක්ද කියන සෙන්ටෙන්ස් එක. එතකොට මේකත් මේ ස්ට්‍රක්චර් එකට තමයි සෙන්ටෙන්ස් එක ක්‍රියේට් කරන්න ඕනේ. නම් noun one කියලා කියන්නේ Mr. Miller. එතකොට Miller කියන එකත් foreign name එකක් නිසා ඒක කතකනාවලින් ලියන්න පුළුවන් මිරා කියලා. මිරා සන් ඊළඟට වා කියන පාටිකල් එක. noun two විදියට ගන්නවා ස්ටුඩන්ට් කියන එක. ස්ටුඩන්ට් කියන ගකුසේ රික්වෙෂන් එකක් නිසා මේක දෙස්කා වලින් එන් කරනවා. නම් මිරාසන්වා ගකුසේ දෙස්කා. මිරාසන්වා ගකුසේ දෙස්කා. ඒකට ඒ වගේ ක්වෙස්චන් එකට ලියන ආන්සර්ස් දෙකකුත් මම ලියලා තියෙනවා. එකක් තමයි පොසිටිව් ආන්සර් එක. පොසිටිව් ආන්සර් එකක් ලියනවා නම් yes he is a student කියලා කියන්න පුළුවන්. නම් oh ශිෂ්‍යයෙක් වේ කියන සෙන්ටෙන්ස් එක. ඒකට yes කියලා කියන්නේ hi කියන එක. hi ඊළඟට ස්ටුඩන්ට් කියනවා ගකුසේ ඊළඟට this වලින් end කරනවා මේක පොසිටිව් ආන්සර් එකක් නිසා. නම් hi ගකුසේ this. hi ගකුසේ this. ඒ වගේ පොසිටිව් ආන්සර් එකක් දෙන්න පුළුවන්. ඊළඟ නෙගටිව් ආන්සර් එකක් ලියනවා නම් no he is not. එහෙම නැත්නම් නෑ ශිෂ්‍යයෙක් නොවේ. no කියලා කියන්නේ ඊයේ ශිෂ්‍යයාට ස්ටුඩන්ට් කියනවා ගකුසේ ඒත් නෙමෙයි කියලා. not කියලා සෙන්ටෙන්ස් එකක් හැදෙන නිසා ජා අරිමසෙන් වලින් end කරනවා. ඊයේ ගකුසේජා අරිමසෙන්. ඊයේ ගකුසේජා අරිමසෙන්. ඒ වගේ නෙගටිව් ආන්සර් එකක් හදාගන්නත් පුළුවන්. right? okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இஸ் மிஸ்டர் மில்லர் அ ஸ்டூடெண்ட், அதாவது திரு மில்லர் ஒரு மாணவரா அப்படின்னு கேட்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிஸ்டர் மில்லர் அப்படின்னு சொல்லுது. மில்லர்ன்ற பேர் வந்து ஃபொரின் நேம் அப்படின்றதுனால இது வந்து மிரா அப்படின்னு எழுதப்படும். ஆகவே மிரா சன் அப்படின்னு எழுதப்படும். அதில் வந்து வா பாட்டிக்கலை போட வேணும். அடுத்தது மாணவன் அப்படின்றதுக்கு ககுசே அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து கொஸ்டின் ஃபார்மாக மாற்றுறதுக்காக நீங்கள் டெஸ்ஸோட காவை இணைச்சு போட வேணும். ஆகவே டெஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னா மிரா சன்வா ககுசே டெஸ்கா அப்படின்னு வரும். அதாவது மிஸ்டர் மிரர் வந்து ஒரு மாணவரா அப்படின்னு கேட்கக்கூடியது. அதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ண போக்குல வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான முறையில வந்து ஆன்சர் பண்ணலாம். நேர்மறையா நீங்க சொல்றேன் அப்படின்னா ஆம் அவர் ஒரு மாணவர் அப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆம்னு சொல்றதுக்கு வந்து ஹை அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து ககுசே டெஸ் அப்படின்னு முடிக்கலாம். அது ஆம் அவர் மாணவனுக்கு ஹை ககுசே டெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே நோ இஸ் நாட் இல்லை அவர் ஒரு மாணவர் அல்ல அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இல்லைன்றதுக்கு இஏ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ககுசே அந்த நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு ஜா அரிமசேன். ஆகவே இஏ ககுசே ஜா அரிமசேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே right. ඒ වගේ ඊළඟ sentences දෙක try කරමු. இதே மாதிரி மீதமுள்ள 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක is Mr. Suzuki an engineer. සුසුකි මහතා ඉංජිනේරුවෙක්ද කියන sentence එක. එතකොට අපි ඒක කියන්නේ අර කලින් වගේමයි මේ structure එකට sentence එක create කරනවා. සුසුකි san. සුසුකි කියලා කියන්නේ Japanese name එකක් නිසා ඒකත් හිරගනාවලින් කියන්න පුළුවන්. සුසුකි san ළඟට වා කියන particle එක engineer කියන engineer. engineer question එකක් නිසා දෙස්කා වලින් end කරනවා. දැන් සුසුකි san වා engineer දෙස්කා. ඒකට ඊළඟට positive answer එකක් නිසා ලියන්න පුළුවන් hi engineer des. right සුසුකි san වා engineer දෙස්කා. ඊළඟට hi engineer des. answer එක. okay. ஓகே மேம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ் மிஸ்டர் சுசுகி அன் இன்ஜினியர், அதாவது திரு சுசுகி அவர்கள் ஒரு பொறியியலாளரா அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல வந்து பார்த்தீங்க சொன்னா மிஸ்டர் சுசுகி அப்படின்றது முதலாவது வரணும். இல்ல சுசுகி அப்படின்றது வந்து ஜப்பனீஸ் நேம் அப்படின்றதுனால ஹிரகனாவால எழுதப்படும். ஆவே சுசுகி சன் அப்படின்னு வரும். அதோட வா பாட்டிகளை போட்டுக்கொள்ள வேணும். ரெண்டாவது வந்து N2, நீங்க இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேத்து நீங்க எழுத வேணும். ஆகவே N2 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ஜினியர், வந்து என்ஜினியர் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதுல வந்து இன்ஜினியரான்னு கொஸ்டினா கேட்கறதுக்கு டெஸ்கா அப்படின்றத போட வேணும் இறுதியில. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா சுசுகி சன்வா என்ஜினியா டெஸ்கா அப்படின்னு கேள்வி வரக்கூடியதா இருக்கும். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற நேரம் வந்து நீங்க பாசிட்டிவா ஆன்சர் பண்றீங்கன்னா எஸ் இஸ் ஆம் அவரோட இன்ஜினியர் அப்படி சொல்லணும். அப்படின்னா ஆம்ன்றதுக்கு வந்து ஹை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால என்ஜினியா டெஸ் அப்படின்னு முடிக்கலாம். ஓகே. okay next one ඊළඟට තියෙන is Mr. Yamada a company employee. යමදා මහතා company employee කෙනෙක්ද? ඊළඟ first noun එක වෙන්නේ යමදා san. යමදා san වා company employee කියන කයිෂයින් question එකක් නිසා දෙස්කා වලින් end කරනවා. යමදා san වා කයිෂයින් දෙස්කා. ඊළඟට ඒකේ answer එක negative answer එකක්. no he is not. එහෙම නැත්නම් නෑ කාර්යාල සේවකයෙක් නොවේ. no කියලා කියන්නේ ඊයේ and කාර්යාල සේවකයා company employee කියනවා කයිෂයින් and නෙවෙයි කියනවා ජා අරිමසෙන්. ඊයේ කයිෂයින් ජා අරිමසෙන්. ඊයේ කයිෂයින් ජா අරිමසෙன். ஓகே. ஓகே மேம். அடுத்தது மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ் மிஸ்டர் யமதா அ கம்பெனி எம்ப்ளாயி, அதாவது திரு யமதா அவர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவரா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியரா அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டர் யமதா அப்படின்றது முதலாவது வரக்கூடியதா இருக்கும். ஆகவே யமதா சன் அப்படின்னு வரும். அதோட வா பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அது கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்றதுக்கு கைஷா இன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அது கேள்வியா மாத்துறதுக்கு டெஸ்கா அப்படின்றது இறுதியா போட்டுக்கொள்ள வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னா யமதா சன்வா கைஷா இன் டெஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போக்கல நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்கணும்டா. நோ இஸ் நாட், இல்லை அவர் வந்து கம்பெனி எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்லணும். அப்படின்னா நோன்றதுக்கு இஏ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னால கைஷா இன் ஜா அரிமசென் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. okay එතකොට ඒ විදිහට negative sentence එකක් question එකක් හදාගන්න පුළුවන් simple sentence එකක. ඒ question එකක් නම් දෙස්කා වලින් තමයි end කරන්නේ. right ඊළඟට තියෙනවා කවුද කියන who කියන word එක use කරලා question එකක් හදන විදිහ. ඒක who කියන word එක කවුද කියන word එකක් තමයි දරේ කියන එක. දරේ. එහෙම නැත්නම් ඒකෙම polite word එක දොනතා. ඒකට කලින් වගේම මේකේ ස්ට්‍රක්චර් එක noun 1 වලින් start කරනවා. noun 1 ඊළඟට වා කියන particle එක ඊළඟට මෙතෙන්ද දරේ කියන word එක ගන්නවා noun 2 එක වෙනුවට. අනේ question sentence එකක් නිසා දෙස්කා වලින් end කරනවා. එන n1 වා දරේ දෙස්කා. ඒකට මේකම තව ටිකක් polite කරනවා නම් දරේ කියන එක වෙනුවට දොනතා කියන එක දාන්න පුළුවන්. නම් n1 වා දොනතා දෙස්කා.
මේ දෙකෙන්ම කවුද කියන question එක තමයි හදාගන්නේ. right okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இதே சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து யார் அப்படின்றத வந்து போட்டு கேள்வியா கேட்கறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். அதாவது யார் அப்படின்னு கேட்கறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது N1 வர வேணும். அதுக்கு பின்னால வா பார்ட்டிக்கல் வர வேணும். N2க்கு பதிலா தரே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தரே அப்படின்னா யார் அப்படின்ற மீனிங் வரக்கூடியதா இருக்கும். அதோட வந்து இது கொஸ்டின் ஃபார்ம் அப்படின்றதுனால திஸ் கால முடிக்க வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அதே இன்னொரு மெத்தடும் காணப்படுது. N1 வா தரைக்கு பதிலா அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா தொனத்தா அப்படின்ற வேர்டை போடலாம். தரைக்கு பதிலா தொனத்தா அப்படின்றது போடலாம். தரையை விட தொனத்தான்றது பொலைட் கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால திஸ்கால முடிக்கலாம். அப்ப இத சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா பார்த்தீங்கன்னா முதலாவது N1 வா தரே அல்லது தொனத்தா திஸ்கா அப்படின்றதுல முடிக்க வேண்டும். ஓகே மேம். okay එතකොට example තියෙනවා who is that person අර පුද්ගලයා කවුද කියන sentence එක. එතකොට මේකේ that person කියන එක තමයි noun one විදියට ගන්න. නම් that person කියන අනෝහිතෝ. ඊළඟට වා කියන particle එක. ඊළඟට who කියන word එක දරේ. මේකට add කරනවා දෙස්කා. අනෝහිතෝවා දරේ දෙස්කා. අනෝහිතෝවා දරේ දෙස්කා. එහෙම නැත්නම් මේ sentence එකම තව ටිකක් අපිට polite කරන්න පුළුවන්. අනෝහිතෝ කියන එක වෙනුවට අනෝ කතා use කරනවා. අනෝ කතා ඊළඟට වා කියන particle එක දරේ කියන එක වෙනුවට දොනත කියන එක ලියන්න පුළුවන්. ඊළඟට දෙස්කා වලින් end කරනවා. නම් අනෝ කතාවා දොනත දෙස්කා. ඒක අනෝ කතාවා දොනත දෙස්කා කියන්නේ polite word එක. who is that person කියන එකම තමයි. ඒකට ආන්සර් එකක් අපිට මේ වගේ ෂෝට් ආන්සර් එකක් කියන්න පුළුවන්. he is Mr. Miller. මිලර් මහතා වේ. එහෙනම් මිලර් කියන මිරාසන්. එතකොට මේක පොසිටිව් ආන්සර් එකක් නිසා this වලින් end කරනවා. මිරාසන් this. right okay. ஓகே மேம். இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் தட் பர்சன் அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது முதலாவது தட் பர்சன் அப்படின்றத வந்து நவுன் ஒன்னா வரணும். அந்த மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நவுன் ஒன்னா வர வேணும். அந்த மனிதன்றதுக்கு வந்து அனோ ஹித்தோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து வா பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அது நவுன் டூவா வந்து தரே அப்படின்ற வேர்டை பயன்படுத்தலாம். தரேன்னா யார் அப்படின்ற மீனிங் வரக்கூடியதாயிருக்கும். அதுக்கு பின்னால் இது கொஸ்டின் ஃபார்ம்ன்றதுனால திஸ்கா அப்படின்றதுல முடிக்க வேணும். அவை அனோ இத்தாவா தரே திஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். இதே சென்டென்ஸை அதாவது அந்த மனிதர் யார் அப்படின்ற அதே சென்டென்ஸை மேலும் நாகரிகமா பொலைட்டா வந்து கேட்கணும் அப்படின்னா ஹனோ ஹித்தோ அப்படின்றதுக்கு பதிலா அனோ கத்தா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அனோ கத்தான்னு யூஸ் பண்ணலாம். அதோட வந்து வா பார்ட்டிகள். அதே மாதிரி தரே அப்படின்றதுக்கு பதிலா தொனத்தா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதோட வந்து திஸ்கால முடிக்க வேணும். ஆகவே அனோ கத்தாவா தொனத்தா திஸ்கா அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கக்கூடியது. இப்ப அதுக்கு ஆன்சர் பண்ற நேரம் வந்து இஸ் மிஸ்டர் மில்லர். அவர் வந்து திரு மில்லர் அப்படின்னு சொல்லணும்னா மில்லருக்கு வந்து மிரான்னு சொல்லப்படுது. மிரா சன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. okay ඒ වගේ ඊළඟ sentence එක try කරමු. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟට තියෙනවා who is the teacher? ඒකට teacher කියනවා sensei කියලා. sensei ඊළඟට වා කියන particle එක. ඊළඟට කවුද කියලා අහන්නේ who කියලා අහනවා. දරේ දෙස්කා. මේකට දොනත දෙස්කා. මේ දෙකෙන් ඕන එකක් use කරන්න පුළුවන්. එතකොට මේකේ ආන්සර් එක කියනවා යමදා මහතාගේ. teacher is Mr. යමදා. දැන් යමදා san des. යමදා san des. දැන් sensei wa dare desu ka? යමදා san des. Right, okay. ஓகே மேம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் who is the teacher, அதாவது டீச்சர் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கக்கூடியது. ஆசிரியர் அப்படின்றதுக்கு வந்து சென்சே அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வா பார்ட்டிக்கலை யூஸ் பண்ண வேணும். யார் அப்படின்னு கேட்கறதுக்கு தரே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஷன் சென்டென்ஸ்னால திஸ்கா அப்படின்றத முடிக்க வேணும். வே சென்சே வா தரே திஸ்கா அப்படின்னு வரும். உங்களுக்கு தரைக்கு பதிலாக துனத்தா அப்படின்றதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு ஆன்சர் பண்ற நேரம் வந்து டீச்சர்ஸ் மிஸ்டர் யமதா, அதாவது மிஸ்டர் யமதா யமதா தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்றதுக்கு யமதா சன் டெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ඕකේ එහෙනම් මේ විදිහට දරේ දෙස්කා. එහෙම නැත්නම් දොනත දෙස්කා කියන එක යූස් කරලා කවුද? එහෙම නැත්නම් who කියන question එක හදා ගන්න පුළුවන්. right ඊළඟට. එතකොට ඊළඟට තියෙනවා තව අලුත් particle එකක්. දැන් මම කලින් කිව්වා මේ sentences හදනකොට particles use කරනවා. ඒකට කලින් use කරා මේ simple sentence එකකදී වා කියන particle එක. මේ වා කියන particle එක use කරන්නේ sentence එකක subject එකක්. එහෙම නැත්නම් topic එකක් තියෙනවා නම්. ඒක sentence එකක subject එක topic එකත් එක්ක use කරන්නේ වා කියන particle එක. දැන් මෙතන තිබුණා අනෝහිතෝ. එහෙනම් වා කියන particle එක ඒ වගේ. sensei වා. right ඒ වගේ. ඊළඟට තියෙනවා mo කියන particle එක. තව අලුත් particle එකක්. මේක හිරගනා වල තියෙන mo කියන letter එක. mo කියන අකුර. ඒත් මේක particle එකක් විදිහට use කරනකොට මේකේ meaning එක තමයි සිංහලෙන් නම් it කියන meaning එක නැත්නම් also කියන meaning එක. ඒ කියන්නේ topic එකට සමානයි කියන meaning එකක් තමයි මේ mo කියන particle එකෙන් එන්නේ. ඒකට වා කියන particle එක වෙනුවට use කරන්න පුළුවන් particle එකක්. okay. ஓகே மேம். இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து வா அப்படின்ற பார்ட்டிக்கலை பார்த்தோம். வான்ற பார்ட்டிக்கல் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸில் காணப்படக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு எளிவாய் காணப்பட்டுச்சுன்னா அந்த எளிவாய் விவரிக்கிற நேரம் வந்து வான்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்படும். அதாவது எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோமோ அந்த டாபிக் கேட்குற நேரம் அந்த டாப்பிக்கை வந்து சொல்கிற நேரம் வந்து வா அப்படின்ற பார்ட்டிக்கல் வந்து பயன்படுத்தப்படும். இப்போ ரெண்டாவது பார்ட்டிக்கல் வந்து மோ அப்படின்ற பார்ட்டிக்கல் பார்க்கப்படும். அந்த மோன்ற பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹிரகனால வரக்கூடிய மோ அப்படின்ற எழுத்து தான் வந்து அதுக்காக பயன்படுத்தப்படும். இந்த மோன்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒன்று சேர்த்து அதுவும் அப்படின்னு வருமே, அது மாதிரி மீனிங் வரக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். okay එතකොට මේකේ sentence එක හදා ගන්නවා noun 1 ඊළඟට mo කියන particle එක ඊළඟට noun 2 this වලින් end කරනවා. මේකත් simple sentence එකක්ම තමයි. එතකොට example තියෙනවා Mr. Miller is a company employee. ඒකටම අපිට add කරනවා Mr. Tanaka is also company employee. ඒකට මෙතන කලින් තියෙන sentence එක අර කලින් අපි හදාගත්ත simple sentence එකක්. ඒත් මේකටම add කරනවා Mr. Tanaka is also. ඒත් also කියන තැන තමයි mo කියන particle එක use කරන්නේ. එහෙනම් අපි normal sentence එකක් හදනවා. Mr. Miller, Mira-san wa kaishain company employee this. නම් Mira-san wa kaishain this. ඒකටම ලියනවා Yamada-san mo. Yamada-san mo kaishain this. යමදා මහතා කාර්යාල සේවකෙක් වේ. ඒතර මේ වගේ same meaning එකක් වෙන තැන් වල තමයි mo කියන particle එක use කරන්නේ. it's okay.
ஓகே மேம். இப்போ முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் மில்லே இஸ் அ கம்பெனி எம்ப்ளாயி, மிஸ்டர் தனக்கா இஸ் ஆல்சோ கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திரு மில்லர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர். அது மிஸ்டர் தனக்கா, திரு தனக்காவும் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல அப்படின்னு வாரதுக்காக வந்து ஆல்சோ அப்படின்ற மீனிங் வர்றதுக்கு வந்து மோ அப்படின்ற பார்ட்டிகல் பயன்படுத்தப்படும். அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே விதமான சென்டென்ஸ், சமனான சென்டென்ஸை பயன்படுத்துற நேரம் அதுவும் அப்படின்னு வர நேரம் அந்த இடத்துல வந்து மோ அப்படின்ற பார்ட்டிகல் பயன்படுத்தப்படும். இதுல வந்து இப்ப முதலாவது சென்டென்ஸை வந்து நீங்க நார்மல் சென்டென்ஸ் அடிப்படையிலே செய்யலாம். அதாவது மிஸ்டர் மிலே இஸ் அ கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்றதுக்கு வந்து மிரா சன்வா கைஷாயின் டெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப மிஸ்டர் தனக்கா இஸ் ஆல்சோ கம்பெனி எம்ப்ளாயி அந்த சென்டென்ஸ்ல மிஸ்டர் தனக்கா அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொன்னா தனக்கா சன் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஆல்சோ வார்த்தைனால மோ அப்படின்ற பார்ட்டிகளை போட்டு கைஷா இன் டெஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஃபுல் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா மிரா சன்வா கைஷா இன் டெஸ், தனக்கா சன்மோ கைஷா இன் டெஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஓகே ඒ වගේ ඊළඟ සෙන්ටෙන්ස් එක try කරමු. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක බලන්න. ඊළඟ තියෙනවා Miss Maria is a Brazilian. ඒකටම කියනවා is Mr. John also Brazilian. ඒතර මෙතන question එකක්. second one එක question එකක් තමයි යන්නේ. එහෙනම් මේක අපිට කියන්න පුළුවන් මරියා කියන කෙනා foreign name එක. එහෙනම් මරියා son. ඊළඟට වා කියන particle එක ඊළඟට බ්‍රසීල් වලට කියනවා බුරාජිරු කියලා කතා කරනවා. ඊළඟට ජින් බ්‍රසීලියන් කියන බුරාජිරු ජින් this. එතකොට මේක simple sentence එකක්. එතකොට මේකටම කියනවා is Mr. John also Brazilian. එහෙනම් John කියන එක කතා කරනවා John son ඊළඟට වා කියන particle එක sorry Johnson ඊළඟට mo කියන particle එක also නිසා mo ඊළඟට බුරාජිරු ජින් question එකක් නිසා මේකට add කරනවා ka letter එක. Maria san wa burajiru jin desu. ඒකටම කියනවා John san mo burajiru jin desu ka. එතකොට mo කියන එක use කරන්නේ also කියන meaning එකට. Right, okay. அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ் மரியா இஸ் அ பிரேசிலியன் இஸ் மிஸ்டர் ஜோன் ஆல்சோ பிரேசிலியன். அதாவது திரு மரியா அவர்கள் பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்தது வந்து கேள்வியா கேட்கப்படுது வந்து திரு ஜோன் அவர்களும் பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவரா அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வந்து கொடுக்குற நேரம் அதாவது வந்து மிஸ் மரியா அப்படின்னு சொல்லக்கூடியது மரியான்றது வந்து foreign நேம் அப்படின்றதுனால அது வந்து கதக்கனாவால் எழுதப்பட வேணும். ஆகவே மரியாசன் அப்படின்னு வரும். அதோட வா பாட்டிகள் பிரேசில் அப்படின்றதுக்கு வந்து புராஜிரு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்றதுக்காக ஜின் சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே புராஜிரு ஜின் அப்படின்னு வரும். அதோட தெஸ்ல முடிக்க வேணும். அதாவது மரியா சன்வா புராஜிரு ஜின் தெஸ் அப்படின்னு வரும். அடுத்தது இஸ் மிஸ்டர் ஜோன் ஆல்சோ பிரேசிலியன் அப்படின்றதுக்காக மிஸ்டர் ஜோன் அப்படின்றதுக்கு வந்து அது கதக்கனாவால் எழுதப்பட வேணும். இல்லை foreign நேம்ன்றதுனால ஜோன்சன் அப்படின்னு வரும். அதுல ஆல்சோ அப்படின்றது காணப்பட்டதுனால அதாவது ஜோனும் அப்படின்னு வார்த்தைனால அந்த இடத்துல மோ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்தணும். அது பிரேசில் அப்படின்றதுக்கு வந்து புராஜிரு அது பிரேசிலியன் ஆக்குறதுக்காக ஜின் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே புராஜிரு ஜின் அப்படின்னு வரும். இது ஒரு கேள்வி வாக்கியம். அது கேள்வி வினாவா வாரத்தினால தெஸ்கா அப்படின்றத முடிக்க வேணும். ஆகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மரியா சன்வா புராஜிரு ஜின் தெஸ் ஜோன் சன்வா ஜோன் சன்மோ புராஜிரு ஜின் தெஸ்கா அப்படின்னு வரும். ஓகே Okay, ඒ වගේ mo කියන particle එක use කරන්නේ කියන meaning එකට. Also කියන meaning එකක් තියෙනවා. එතකොට මේකේ nouns දෙකක් connect කරන් තමයි use කරන්නේ. right ඊළඟට තියෙනවා age එකක් අපි කොහොමද කියන්නේ කියන එක. එතකොට මේ how years old කියන එක තමයි මේකෙන් කියන්නේ. එතකොට මේකට use කරන මෙන්න මේ word එක sai කියන word එක. sai වලින් වයස අවුරුදු එහෙම නැත්නම් years old කියන meaning එක එනවා. එතකොට අපි age එකක් ජපනීස් වලින් කියනකොට number එක add කරනවා මෙන්න මේ sai වල මුලට. right එතකොට සමහර numbers වලදී විතරක් pronounce කරන විදිය ටිකක් වෙනස් වෙනවා. 1 year old අවුරුදු 1යි නම් normally අපි හදනවා නම් හදන්නේ number එකට sai add කරලානේ. එතකොට හැදෙන්නේ ඉචිසයි කියලා. හැබැයි මේක ස්පෙෂල් මේකෙදි ඉචිසයි කියලා කියන්නේ මේකෙදි කියන්නේ ඉස්සයි කියලා. ඉස්සයි. නම් 1 year old කියනවා ඉස්සයි. ඊළඟට 2 year old දැන් නිසයි. නී කියන්නේ 2 වලට මේකට සයි ඇඩ් කරනවා නිසයි. ඊළඟට 3 years old සන්සයි. and යොන්සයි ගොසයි ලොකුසයි නනසයි. ඊළඟට 8 years old කියනවා. ඒතර මේකේ හැදෙන්නේ කොහොමද 8 කියන්නේ හචි කියලා මේකට සයි ඇඩ් කරලා. එහෙනම් හචිසයි. මේකත් අර ඉස්සයි වගේ මේක හස්සයි වෙනවා.
අසයි කියන්නේ මෙතන තියෙන ඩබල් කොන්සනන්ට් එකක්. ඉත්සු කියන එක පොඩියට තමයි ලියන්නේ. අසයි. ඊළඟට 9 years old normal ඉදිය Qසයි. ඊළඟට 10 years old එකත් ස්පෙෂල් ජුස්සයි. ඊළඟට 11 years old ජු ඉස්සයි. ඊළඟට 15 years old ජු ගොසයි. ඉගේ නම්බර් එකට තමයි සයි කියන එක ඇඩ් කරන්නේ. ඊළඟට 18 years old ජු හස්සයි. ඊළඟ 20 years old 20 වලට ස්පෙෂල් වර්ඩ් එකක් තියෙනවා හතචි කියලා කියනවා හතචි. ඒකට මේ ටික යූස් කරලා ඕනෙම ඒජ් එකක් ඔයගලන්ට හදා ගන්න පුළුවන් නම්බර් එකට සයි කියන එක ඇඩ් කරලා. ඊළඟ how old කියලා ප්‍රශ්නයක් අහනකොට වයස කීයද කියලා අහන වර්ඩ්ස් දෙකක් තියෙන එකක් තමයි නන්සයි අනිත් එක ඔයිකුත්සු. right okay ඒ විදිහට ඒජ් එකක් හදා ගන්න පුළුවන්. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஜப்பனீஸ்ல ஒருத்தரோட வயசு சொல்ற நேரம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கப்படுது. இதுல வந்து வயது சொல்ற நேரம் வயசு அப்படின்னு ஓல்ட் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து சை அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்தப்படும். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வயசு சொல்றதுக்கு அந்த நம்பரை சொல்லி, அந்த வயசுக்குரிய நம்பரை சொல்லி, அதுக்கு பின்னால சை அப்படின்ற வேர்ட் எட் பண்ணணும். ஆனா சில இடங்கள்ல மாத்திரம் வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ற விதம் வந்து வித்தியாசப்படும். அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வயது அப்படின்னு சொல்றதுக்காக வந்து உங்களுக்கு தெரியும் முண்டுன்றதுக்கு இச்சி, அதோட சையை சேர்த்தீங்கன்னா இச்சி சைண்டு வரணும். ஆனா இது வந்து ஸ்பெஷல். இது வந்து இஸ்ஸை அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். இஸ்ஸைண்டு எழுதப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வயது வந்து நிஸ்ஸை, 3 வயது சன்சை, 4 வயது யொன்சை, 5 வயது கொசை, 6 வயது ரொக்குசை, 7 வயது நனசை, 8 வயதுன்றது வந்து ஸ்பெஷலா காணப்படும். உங்களுக்கு தெரியும் 8ன்றதுக்கு அச்சி அதோட சைட் பண்ணி ஹச்சி சைடு வரணும். ஆனா வந்து இது வந்து ஸ்பெஷல்ன்றதுனால ஹஸ்ஸை அப்படின்னு சொல்லப்படுது. 9 வயது கியூசை, 10 வயது அதுவும் வந்து ஸ்பெஷல். அது ஜுஸ்ஸை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா இருக்கும். அடுத்தது 11 வயது அது வந்து ஜூ இஸ்ஸை, அது 15 வயதுனா ஜூ கொசை, 18 வயது ஜூ ஹஸ்ஸை, 20 வயதுன்ற நேரம் இது மிகவும் ஸ்பெஷலா காணப்படும். இதுக்கு வேற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். அந்த வேர்ட் வந்து அத்தச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அது ஹவ் ஓல்ட் எத்தனை வயது அப்படின்னு கேட்கறதுக்கு 2 விதம் காணப்படுது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நன்சை அப்படின்றது, 2வது ஒய்குட்சு அப்படின்னு கேட்கலாம். ஓகே ඒ ටික නෝට් ඩවුන් කරගන්න. இதை பார்த்து எழுதிக்கோங்க.
ඕකේ. එතකොට ඒ විදිහට සයි කියන එක යූස් කරලා ඒජ් එකක් කියන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා sentences හදන විදිය මේ ඒජ් එක කියනවා. එතකොට මේකත් අර simple sentence එකක් විදිහටම හදා ගන්න පුළුවන්. example තියෙනවා Mr. Yamada is 45 years old කියන එක. එතකොට මේකෙත් subject එක. එහෙම නැත්නම් noun one වෙන්නේ Yamada san. ඊළඟට වා කියන particle එක noun two විදිහට ගන්නවා 45 years old. එතකොට මේකේ 45 කියන number එක තමයි යොන්ජුගෝ. මේකට add කරනවා sai කියන word එක. දැන් යොන්ජුගෝ sai simple sentence එකක් නිසා this වලින් end කරනවා. දැන් යමදා san wa යොන්ජුගෝ sai desu. යමදා san wa යොන්ජුගෝ sai desu. Okay. ஓகே மேம். இப்போ வந்து முதலாவது நாங்கள் வயது சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிஸ்டர் யமதா இஸ் 45 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திரு யமதா அவர்களுக்கு 45 வயது அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை மிஸ்டர் யமதா அப்படின்றதுக்காக வந்து யமதா சன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பாப்பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது 45 அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இப்போ 45 வந்து யொஞ்சு கோ அப்படின்னு வரும். அதோட சை எட் பண்ணிக்கொள்ள வேணும். அவை யொஞ்சு கொசை அப்படின்னு வரும். இது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றதுனால திஸ்ல முடிக்க வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா யமதா சன்வா யொஞ்சு கொசை திஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ඒ වගේ person ගේ name එක දාලා ඊළඟට වාක්‍යන particle එක දාලා මේ වගේ age එකක් කියන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා how old are you කියන question එක අහන විදිය. ඒකට මේකත් simple sentence එකක්. මේ you කියන කෙනා තමයි subject එක විදියට ගන්න. you කියන අනතා ඊළඟට වාක්‍යන particle එක ඊළඟට how old කියන word එක අර කලින් chart එකේ අපි ලිව්වා එකක් තමයි non-sai කියන එක. ඒකට මේක question එකක් තියෙන වාක්‍යයක් නේ. කියන්නේ වයස කීයද කියලා අහන නිසා දෙස්කා වලින් තමයි end කරන්නේ. නම් අනතවා නන්සයි දෙස්කා. අනතවා නන්සයි දෙස්කා. එහෙම නැත්නම් මේ නන්සයි කියන එක වෙනුවට ඔයිකුත්සු කියන word එක use කරන්නත් පුළුවන්. අනතවා ඔයිකුත්සු දෙස්කා. අනතවා ඔයිකුත්සු දෙස්කා. ඔගේ මේ sentences දෙකෙන්ම වයස අහන්න පුළුවන්. හරි? How old are you? Okay. ஓகே மேம். அடுத்தது வந்து வயசை கேட்கறதுக்கான சென்டென்ஸ், அதாவது how old are you, உங்களுக்கு எத்தனை வயது அப்படின்னு கேட்கறதுக்கு இதில் வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு கேட்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சப்ஜெக்டா அதாவது சப்ஜெக்ட் எழுவாயாக வந்து நீ அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு வந்து அனத்தா அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து சப்ஜெக்ட்னால இது ஒரு வாப்பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே அனத்தவா அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவு ஓல்ட் அப்படின்றதுக்கு வந்து நன் சை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கேள்வி வாக்கியம் தானே, அதனால வந்து டெஸ்கா அப்படின்றதுல முடிக்க வேணும். ஆகவே அனத்தவா நன்சை டெஸ்கா அப்படின்னு வரும். அனத்தவா நன்சை டெஸ்கா அப்படின்னு வரும். இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அனத்தா அப்படின்றது வரும். அதுக்கு பின்னால வா பாட்டிகள் வரும். அதுக்கு பின்னால ஒய் குட்சு டெஸ்கா அப்படின்னு கேட்கலாம். அவை ரெண்டு மெத்தட் காணப்படுது. ஒன்று அனத்தவா நன்சை டெஸ்கா, மற்றது அனத்தவா ஒய் குட்சு டெஸ்கா. ஓகே மேம். Okay, next. එතකොට ඒකට answer එකක් මේ වගේ short answer එකකින් දෙනවා. ඒ කියන්නේ person ගේ name එක නැතු age එක විතර. example විදිහට 26 years old. ඒත් 26 කියනවා නිජු රොකු මේකට sai des කියන එක add කරනවා. නිජු රොකු sai des. නිජු රොකු sai des. Okay. ஓகே மேம். அடுத்த ஆன்சர் பண்ணுற நேரம் 26 வயது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 26 அப்படின்றதுக்கு வந்து நிஜு ரொக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சையை சொல்ல வேணும். அதே சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே நிஜு ரொக்கு சை திஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம். Okay, ඒ ටිකත් note down කරගමු. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
හරි. එතකොට ඒ විදිහට මම ඒජ් එකක් කියන්න පුළුවන්. එතනින් මේ සෙන්ටෙන්ස් එක සෝරි. මේ ලෙසන් එක එන්න වෙනවා. lesson 1 doubts මොන හරි තියෙනවද? இதோட இந்த லெசன் வந்து இந்த இடத்தோட முடியுது. ஏஜஸ் சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ඕකේ. එතකොට lesson 1 වල කරේ basic sentence එකක් හදන විදිය. ඊළඟට next week එකේ lesson 2 එක start කරමු. අදට මෙතනින් end කරනවා class එක. අරිගතෝ. ஓகே மேம். அரிகத்தோ கோசாய் மேம். பாய் மேம். டேக் கேர்.